ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த கொரியன் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி நம்மளோட செகண்ட் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ட்ராமா பார்க்கணுன்றவங்க கண்டிப்பா அதிலயும் வந்துட்டு நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சேனலுமே வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கும் வரும். அதே மாரி மத்தவங்களுக்கும் ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ வித்தவுட் எனி டிலே, வித்தவுட் எனி இன்ட்ரோடக்ஷன் ட்ராமாக்குள்ள போயிரலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்ட்டிங் சீன்ல சார் சார் உங்களுக்கு என்ன ஆச்சு? கடவுளே! ஓ சாரி சார். அப்படி சொல்லிட்டு எங்க ஏஜென்ட் வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பா. அப்ப இங்க எல்லாருமே வந்து அடிக்கிறதுக்காக நின்றுப்பானுங்களா? சரி நீங்கலாம் வந்துட்டு பசங்க கூட நில்லுங்க. நான் இவனுங்கள பார்த்துக்கிறேன். சரிடா அப்படி சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் போயிடுவானுங்க. கொரியன் டீச்சர் வந்து எல்லாரும் எதிர்த்து நின்றுப்பாரு. என்னடா இது ட்விஸ்ட்டா இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தா, அதே மாரி இவனுங்கள வச்சுட்டு முடியலடா. எப்பவுமே வந்து அடி வாங்கறதுக்குன்னே வந்துடுறானுங்க. அப்படி சொல்லிட்டு இங்க ஒருத்தன் வந்துட்டு சலிச்சுட்டே வந்து அப்படியே அடிக்கலான்னு பார்ப்பான். ஆனா நம்ம கொரியன் டீச்சர் வந்து ஒரே அடியில நாக் அவுட் பண்ணிருவாரு அவன. என்ன நடக்குது? அப்படின்ற மாரி நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது நம்ம ஏஜென்ட் வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் முன்னாடி தெரியும் போல இருக்கு அவன் நல்லா அடிப்பான்னு சொல்லிட்டு. அதனால அவனுங்களும் வந்துட்டு அட்றா அட்றா அப்படி சொல்லிட்டு இருப்பானுங்க. இங்க நம்ம கொரியன் டீச்சரா வரவங்களெல்லாம் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இருப்பாரு. எல்லாருக்குமே என்ன நடக்குது? அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த பாஸை போட்டு அடிக்கலான்னு போற டைம்ல, "ஏய் யாரு நீ?" "அதுவா நான் கொரியன் டீச்சர்." "என்னது கொரியன் டீச்சரா? யார்யா நீ? இந்த அடி பொளந்துட்டு இருக்க கொரியன் டீச்சர்ன்னு அசால்ட்டா சொல்ற." அப்படி சொல்லிட்டு அடி வாங்கிட்டு அப்படியே அவரோட ஷர்ட்ட அப்படியே வந்து இழுப்பானா, பார்த்தா அவரோட டாட்டூலாம் வெளிய தெரிஞ்சிரும். அவர் வந்துட்டு பெரிய பாடி பில்டர் மாரி வேற இருப்பாரா, அதனால நம்ம ஈஜுனா ஆன்னு பார்த்துட்டுருப்பா. இங்க நம்ம மேக்ஸ் டீச்சர் அத பார்த்தவரு, பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சு வேற மறைப்பாரு. ஆனாலும் நம்ம ஈஜுன் வந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பாளா, நம்ம ஜாப்பனீஸ் டீச்சர் தான் வந்துட்டு அப்படியே அவருக்கு வந்து கோட்லாம் போட்டு விட்டுருவாரு. சரிடா இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்ட்டு இருக்கீங்க? ஆ நாங்க வந்துட்டு இது மாரி ஒரு விஷயம் நடந்ததே வந்து மறைக்கலான்ட்டு இருக்கோம். பசங்கிட்ட மன்னிப்பு கேளுங்கடா. மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேர்கிட்ட மன்னிப்பு கேட்பானுங்க. சரி, இதுக்கு மேல உங்களோட மூஞ்சி நான் எங்கேயாவது பார்த்தேன். இல்ல. சத்தியமா பார்க்க மாட்டீங்க. ஆ ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லன்னா நான் உங்களலாம் இல்லாமலே பண்ணிடுவேன். அப்படி சொல்லிட்டு இங்க மிரட்டிட்டு இருப்பாரு நல்ல கொரியன் டீச்சரு. அத நம்ம ஈஜுனா, இவரு பயங்கரமான ஆளா இருக்காரே அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருப்பா. டீச்சர் நீங்க அதாவது பாஸ் டீச்சர் நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம். நான் இனிமேல் வந்துட்டு இந்த பசங்க வாழ்க்கையிலே போமாட்டேன். அதே மாரி என்னோட பசங்களும் வந்து அந்த பக்கமே போமாட்டானுங்க. ஆ ஞாபகம் இருக்கட்டும். அப்படி சொல்லிட்டு வாங்க போலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டுருப்பாரு. டேய்! அவன பார்த்தீங்களாடா? அவன் கண்ல எந்த அளவுக்கு ஒரு தெளிவு இருந்துச்சுன்னு. அடுத்த வாட்டி நம்மள அவன் அங்க பார்த்தான், அவ்வளோதான்டா நம்மள கொன்னே போட்டுருவான்டா. அந்த அளவுக்கு அவன் சீரியஸா பேசுன மாரி இல்ல. அந்த அளவுக்கு அந்த டானே வந்து பயந்து பேசிட்டு இருப்பான். இங்க நம்ம மேஜர் வந்து டெக்ஸ்ட் மட்டும் போட்டுருப்பா. குரூப்ல வந்து போட்டுருப்பானா, இந்த மாரி வந்துட்டு ஜியா வந்து ஷெல்டர்ல இருக்கா. அது மட்டும் இல்லாம அவ பார்ட் டைம் வேல பார்க்குறா. அதனால வந்து அவள கடத்திட்டானுங்க. அவ வந்து காசு குடுக்கலன்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லிட்டு அத மட்டும் போட்டுட்டு, நான் இப்போ வந்து ஸ்டாஃப் கூட போயிருக்கேன் அப்படின்னு மட்டும் போட்டுருப்பா குரூப்ல. அத பார்த்துட்டு இங்க நம்ம ஃப்ரெண்ட் வந்து கதறிட்டு இருப்பா. என்ன ஆச்சு தெரியலையே அவளுக்கு? ஏன் இப்ப நான் டெக்ஸ்ட் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்றா? அப்படி சொல்லிட்டு இங்க கதறிட்டு இருப்பாளா, அப்ப நம்ம ஈஜர் வந்துட்டு அப்படி பொறுமையா நடந்து வந்துட்டுருப்பா. அத பார்த்து நம்ம சாய் வந்துட்டு ஓடி போய் நம்ம ஈஜன வந்து கட்டி பிடிச்சுப்பா. கட்டி பிடிச்சு, "ஏன்டி நான் வந்து கால் பண்றேன், டெக்ஸ்ட் பண்றேன், எதுக்குமே ஏன்டி ரிப்ளையே பண்ணல நீ? நான் எவ்ளோ பயந்துட்டேன்னு தெரியுமா?" அப்படி சொல்லிட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சுரும். அதனால இவளுக்கு ரொம்ப வந்து கஷ்டமா போயிடும். அதனால மேக்ஸ் டீச்சர் தான் என்னோட க்ரஷு. என்னது? ஆமா. நீ வந்து என்ன பைத்தியம்னு நெனச்சுப்பல்ல. நான் அவர பத்தி வந்துட்டு திட்டிட்டே இருந்துட்டு, அப்புறம் திடீர்னு அவரு தான் என்னோட க்ரஷ்ன்னு சொன்னா, நீ என்ன பைத்தியம்னு சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு தான் நான் நான் சொல்லவே இல்ல. ஓ! ஏன்டி உன்ன பத்தி எனக்கு எல்லா உண்மையும் தெரியணும் தான்டி. நான் வந்துட்டு உன்னோட ஃபர்ஸ்ட் பெர்சனா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். நீ என்ன பண்ணாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா, அது எனக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு தான் நான் ஆசைப்படுவேன். நீ ஏன் அத புரிஞ்சுக்கவே இல்ல? பாரு உனக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லாம போனது கூட எனக்கு வந்து வேற யாரோ மூலியமா தான் தெரிஞ்சது. நீ ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்ற. நீ பழைய மாரியே கிடையாது. அப்படி சொல்லிட்டு அவ ஃபீல் பண்ணிட்டுருப்பா. அதனால இவளும் சாரிடி அதுக்கு ரொம்ப சாரி. இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன். சரி. அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அப்படியே வந்து பழைய மாரி ஆயிடுவானுங்க. அப்புறம் உனக்கு ஒண்ணு தெரியுமா? அப்படி சொல்லிட்டு 2 பேரும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம கொரியன் டீச்சர் இருக்கார்ல, அவரு வந்துட்டு ஒரு காலத்துல கேங்ஸ்டரா இருந்திருப்பாருன்னு நெனைக்கிறேன்டி. ஏன் என்ன ஆச்சு? ஏன் அப்படி சொல்ற? அதாவது என்ன நடந்தது தெரியுமா? இன்னைக்கு நான் வந்து போயிருந்தேன் இல்லையா டீச்சர் கூட. அப்போ வந்து கொரியன் டீச்சர் எல்லாரையும் இந்த பக்கம் மூஞ்சில ஒருத்தனுக்கு பஞ்ச், அந்த பக்கம் ஒருத்தனுக்கு கிக்கு அப்படி சொல்லிட்டு பயங்கரமா பண்ணாரு தெரியுமா? அதெல்லாம் பயங்கரமான சண்டையா இருந்துச்சு. நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன். அப்போ ஒருத்தன் வந்துட்டு அவரோட ஷர்ட்ட பிடிச்சு இழுத்தானா, பார்த்தா அவரோட டாட்டூலாம் தெரிஞ்சுச்சுடி. பார்க்கவே வந்து பயங்கரமா இருந்துச்சு. பாம்பு ஒரு பக்கம் டிராகன் பயங்கரமா இருந்துச்சுடி. அது பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு. அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. ஆனா இந்த பக்கத்துல
ரியாக்ஷனே வராதா? என்ன இங்க என்ன ஆச்சு? அப்படி சொல்லி பார்த்தா, இங்க நம்ம சாய் வந்துட்டு அப்படியே சைலண்ட் ஆயிடுவா. நான் என் முடிவ வந்துட்டு இன்னொரு வாட்டி யோசிக்கணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. அதாவது நம்ப கொரியன் டீச்சர் மேல அவளுக்கு ஒரு க்ரஷ் இருந்திருக்கும்ல, அத வந்துட்டு யோசிக்கணும் அப்படின்ற மாரி சொல்லிடுவாளா? அச்சச்சோ! இத அவகிட்ட சொல்லியிருக்க கூடாதோ நானு அப்படின்ற மாரி இங்க ஹீஜன் வந்துட்டு பொலம்பிட்டுருப்பா. அப்புறம் இங்க நம்ம மேக்ஸ் டீச்சருக்கு தான் வந்துட்டு இங்க வந்து அவரு அடிபட்ட இடத்துலலாம் வந்துட்டு மருந்து வச்சுட்டுருப்பானுங்க. "டேய் டேய் விக்காதடா வலிக்குதுடா வலிக்குதுடா. டேய் கொஞ்சம் அமைதியா இருடா. வச்சா தானே சரியாகும். வலிக்குது வலிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு இவரு கத்திட்டு இருப்பாரு. ஆனா வந்துட்டு இங்க நம்ம கொரியன் டீச்சர் அப்படியே சைலண்ட்டா உட்காந்துட்டு இருப்பாரு. அவருக்கும் கையிலலாம் வந்துட்டு சிராய்ப்புலாம் இருக்கும். அதனால சரி இந்தாடா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் மருந்து வைப்பாரு. ஆனா வந்து அவரு பெருசா அது கண்டுக்கிட்ட மாரி இருக்காது. அவர் அப்படியே வந்துட்டு கெத்தா தான் உட்காந்துட்டு இருப்பாரா. சரி இப்ப என்ன ஆச்சுடா? எத பத்தி யோசிச்சுட்டு இருக்க? டேய் அது நான் இந்த மாரி விஷயம் நடந்திருக்கவே கூடாதுன்னு நெனச்சேன்டா. ரொம்ப வருஷம் கழிச்சு வாழ்க்கையில இதே மாரி விஷயத்த நான் பண்ற மாரி ஆயிடுச்சு. சரி இப்ப என்ன இப்போ? அதுவும் நம்ம பசங்க முன்னாடியே பண்ற மாரி ஆயிடுச்சுடா. அப்படின்ற மாரி அவரு ஸ்கூல் பசங்கலாம் பார்த்துட்டாங்கல்ல. அதனால வந்து அப்புறம் சோகம் சொல்லிட்டு இருப்பாரு. டேய் இதெல்லாம் ஒரு விஷயமாடா? சரி விடு. அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப என்ன யார்கிட்ட போய் சொல்லப் போறாங்க அதெல்லாம்? ஆனாலும் ஆனாலும் நீ வந்து டீச்சர் ஆனது ரொம்ப ஆச்சரியம் தான்டா. உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ 11த் ஸ்டாண்டர்ட்ல என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு, நீ பைக்ல வந்திருப்ப. அப்ப நீ வந்து கீழ விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு உன்ன காப்பாத்தி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விட்ட என்ன வந்து அடிக்கிறதுக்கு வந்தேன். ஞாபகம் இருக்கா? டேய் அந்த டைம்ல ஏதோ சரி விடுறா விடுறா. அப்பல்லாம் நீ வந்து ஒரு சரியான பைத்தியக்காரன் தான் நான் நெனச்சுட்டு இருப்பேன். இப்பயும் நீ பைத்தியக்காரன் தான்டா அப்படி சொல்லிட்டு இவனுங்கலாம் அப்படியே கலாய்ச்சு பேசிட்டு இருப்பானுங்க. இது மூலியமா என்ன தெரியுது? நம்ம கொரியன் டீச்சர் ஒரு காலத்துல பெரிய கேங்ஸ்டரா இருந்திருக்காரு. இவனுங்கலாம் ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து தான் அவர வந்துட்டு ஒரு நல்வழிப்படுத்தி, திருத்தி இந்த பக்கமா அப்படியே டீச்சரா கொண்டு வந்திருக்காங்க. ஆனா, அந்த மாரி கேங்ஸ்டரா இருந்தாரு, இந்த அளவுக்கு ஒரு நல்லவரா இருப்பாரா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெரியல. டிராமால மட்டும் தான் இருப்பாங்க. ஆனா வந்துட்டு பயங்கர நல்ல கேரக்டரா வந்துட்டு இங்க நம்ம கொரியன் டீச்சர காமிக்க, ஆ கொரியன் டீச்சர் பயங்கரமா இருந்தார்ல. அவரு சண்ட போட்டதுல செம்மையா இருந்துச்சு. இத வச்சு என்ன எழுதலாம்? அப்படி சொல்லிட்டு இங்க நம்ம ஈஜினி யோசிச்சுட்டு இருப்பா. ஆனாலும் செம்ம ஆளு தான் அவரு. ஓகே. இப்ப நான் அவருக்கு என்ன எழுத போறேன்னா, அவரு வந்துட்டு ஆபத்துல இருக்கவங்கள காப்பாத்துவாரு. அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் எதாவது ஆச்சுன்னா, அவங்கள வந்து பொளந்து கட்டிருவாரு. அப்படின்னு சொல்லிட்டு எழுத போறேன். அப்படின்னு என்ன பண்ணுவான்னா, எழுத ஆரம்பிச்சுருவா. அதுல வந்து இங்க நம்ம கொரியன் டீச்சர் வந்துட்டு ஜாப்பனீஸ் டீச்சர் கூட நடந்து போயிட்டு இருப்பாரா, அதாவது கதையில. அப்போ வந்துட்டு நம்ம சாய் மாரி ஒரு பொண்ண சாயே தான். பட் கதையில வந்து சாய் மாரி ஒரு பொண்ணு வந்துட்டு 4, 5 ரவுடி பசங்க புடிச்சு வச்சு வம்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. இத வந்து அவர் ஃபர்ஸ்ட்டு கடந்து தான் போவாரு. ஆனாலும் அவரோட மனசு ஒத்துக்காது. அதனால என்ன பண்ணுவாருன்னா, ரிட்டர்ன் வந்து அவனுங்களலாம் பயங்கரமா அடிச்சு போட்டுட்டு இருப்பாரு. அப்போ ஒருத்தன் வந்து வழக்கம் போல அவரோட ஷர்ட்ட பிடிச்சு இழுக்க, அவரோட டிராகன் டாட்டூ, அந்த பாம்பு டாட்டூலாம் ரொம்ப அழகா வெளிய தெரியும். ஸோ, இத பார்த்து நம்ம சாய் வந்துட்டு அவரே விடாம வச்சுக்கன்னு வாங்காம பார்த்துட்டுருக்க, அடுத்த வாட்டி உங்கள பார்த்தேன்னா, காலி பண்ணிருவேன்டா. கொரியன் டீச்சர் ரொம்ப கூலா இருந்தாரு. ஐயோ! பயங்கர கூலா இருக்காரே! அப்டி சொல்லிட்டு இங்க நம்ம ஈஜர் வந்துட்டு அப்படியே சந்தோஷப்பட்டுட்டே இருப்பா. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜியா வந்து புக்கெல்லாம் எடுத்து வைக்கிறா. அத பார்த்து நம்ம சோஃபி "என்னடி நடக்குது இங்க?" அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டுட்டு இருப்பா. இனிமேலேருந்து அப்படிதான் அப்படின்ற மாரி நம்ம ஈஜன்லாம் வேற கண்ணு காமிச்சிட்டு கிடக்க, அப்ப கரெக்ட்டா மேக்ஸ் டீச்சர் வேற உள்ள வருவாரு. அதான் நம்ம வான் தான் உள்ள வருவாரு. உள்ள வந்து வான பார்த்து எல்லாருமே, "சார் உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? சண்டைக்கு போனீங்களா? யாரு உங்கள அடிச்சது?" அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கரெக்ட்டா கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம வானா, "பசங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாரும் அவங்கவங்க வேலைய பாருங்க. சரி நம்ம வந்து இப்போ அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருப்பாரு. "என்னடி நேத்து நேத்து நடந்த மாரி தான் இருக்கா?" "இல்ல. நேத்து அவரு வந்து நீ நெலைமைய பார்த்துருக்கணும். அவரு வந்து இன்னும் பயங்கரமா அந்த அடிலாம் தெரிஞ்சுச்சு." "அப்படியா? ஆமாமா." அப்படி சொல்லி இவங்க பேசிட்டு இருக்க, "ஏய் என்னடி நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா?" "ஆமா. எங்களுக்குள்ள எப்போ ஃபர்ஸ்ட் சண்டை நடந்துச்சு நாங்க ஒண்ணு சேர்றதுக்கு?" "ஓ! அப்ப நீங்க சண்டை போடல." அப்படி சொல்லிட்டு எங்கலாம் அப்படியே சிரிச்சு பேசிட்டு இருப்பானுங்களா, எங்க வான் வந்துட்டு, "சரி பசங்களா, நீங்க வர கிளாஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க." அப்படி சொல்லிட்டு அவர் அங்கருந்து போயிடுவாரு. ஆனாலும் பசங்கலாம் வந்துட்டு அப்படி பேசிக்கிட்டே இருப்பாளுங்க. "ஏய் என்னடி ஆச்சு அவருக்கு? என்னடி ஆச்சு?" அப்படி சொல்லிட்டு அப்படியே கிளாஸே சத்தமா இருக்கும். நம்ம ஜியா வெளிய போனவ, "சார் சாரி சார். என்னால தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. சரி நீ இப்போ ஓகேவா?" நான் ஓகே தான்." "இங்க பாரு ஜியா, நீ வந்து கிளாஸ்ல என்ன நடக்குது, கிளாஸ கவனிக்கிறது மட்டும் போதும். கிளாஸ்க்கு ஒழுங்கா வந்தோமா, அது மட்டும் பாரு. ஓகேவா?" ஓகே சார்." அப்படி சொல்லிட்டு அவ அங்கேருந்து போயிடுவா. இங்க ஆனாலும் அவளுக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். நம்ம பண்ணதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு. அப்புறம் இங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் போயிட்டு இருப்பாளுங்களா, கொரியன் டீச்சர் ஆப்போசிட்ல வருவாரு. நம்ம ஏஜென்ட் வந்துட்டு, வந்துட்டாரு அவரு" அப்படி சொல்லிட்டு இவருக்கு வந்து கையில காமிப்பாளா, இவளும் வந்துட்டு அப்படியே பொறுமையா வணக்கத்த வைக்கிற மாரி இருக்கும். அப்படியே வந்துட்டு அவர் போற திசையே பார்த்துட்டு இருப்பாளா, "என்னடி ஆச்சு? ஓகே தானே?" "ஆ நான் யோசிச்சத வந்து ரீகன்சிடர் பண்ணணும்னு இருக்கேன்." "ஏய் அவர் வந்து ஒரு காலத்துல அப்படி இருந்தாருடி. இப்போ அவர் ரொம்ப நல்ல மனுஷனா தானே இருக்காரு." "சரி விடு. என்னெல்லாம் எதுக்கு நீ வந்து கன்சிடர் பண்ற? விடு விடு. உனக்கு வந்து வேற பையன பிடிக்கும்னா ஓகே தான். அவர விட்டு நீ மூவ் ஆன் ஆவறன்னா மூவ் ஆன் ஆவு." "என்னது?
அதை பற்றி நான் எப்போ சொன்னேன்? ஆமாம், நீ அது மாதிரி தான் சொல்லிட்டு இருக்க. அவரை உனக்கு பிடிக்கல தானே? யார் அப்படி சொன்னது? அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இனிமேலேருந்து அவர் எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணுறாருல, நான் அவரை ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன். என்னது? ஆமாம், நான் தான் அவரை ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன். நல்லா ஸ்கூலில் மார்க் வாங்கி நல்ல காலேஜில் சேர்ந்து கண்டிப்பாக அவரை நான் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே அவரை நான் வந்து கரம் பிடிப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்போன்னா நான்லாம் வந்து ஒன்றுமே இல்லைல்ல. எனக்கு ஒருத்தரெல்லாம் பிடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுல்ல. எப்படி என்னலாம் ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பார்க்கறதுக்கே குழந்த மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் நான் பார்க்கவும் அவ்வளோ நல்லா இல்லை. அப்புறம் எப்படி? என்னது? ஆமாம். நான் பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இல்லைல்ல. நான் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒன்று பண்ணா தானே அவங்களுக்கு பிடிக்கும். பார்க்கவும் நல்லா இல்ல, ஒழுங்காவும் பண்ணவும் மாட்றேன் நான் எந்த விஷயத்தையும். அப்புறம் எப்படி என்னலாம் பிடிக்கும்? ஏய், நீ ஏன்டி அப்படி யோசிக்கிற? நீ ரொம்ப அழகா இருக்க. அத நீ தாண்டி சொல்லிக்கணும் அப்படி சொல்லிட்டு இங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. சரி, நீ அவர்கிட்ட சொல்லிடு. என்ன சொல்லணும்? ஆமா. அவரு யுஎஸ் போறாருல்ல, அதுக்கு முன்னாடி உன்னோட ஃபீலிங்ஸ சொல்லிடு. ஏய், என்னடி சொல்ற? சொல்லணுமா? ஆமா, சொல்லணும். அவரு கண்ண பார்த்து அப்படியே அதுல மூழ்கி போணுமா? ஆமா. மூழ்கி போய் அப்படியே உன் ஃபீலிங்ஸ சொல்லிடணும். அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் எனக்கு வராது. ஏய், இங்க பாரு. அவர்கிட்ட சொன்னா தானே அவருக்கு புரியும். ஏய், அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணல. இங்க பாரு. அவருக்கு தெரியணுமா வேண்டாமா? நீ அவர் மேல வந்து ஃபீலிங்ஸ் வச்சிருக்கன்னு? ஆமா, தெரியணும். அப்ப நீ சொன்னா தானே தெரியும். நீ பாரு. ரொம்ப சிம்பிள். அவரோட கண்ண வந்து ஒரு 3 செகண்ட் பார்த்துட்டு, அப்படியே சொல்லிடு. அவ்வளோதான். ஆனா, இங்க பாரு ஏஜு, நீ சொல்லி தான் ஆகணும். அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, அவர் கண்ணுலயே அது தெரியும். நீ வந்து அத பார்த்ததுக்கப்புறம், நீ என்ன பண்றன்னா, கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் திரும்பி போயிட்டு அவர்கிட்ட சொல்லணும். அவ்வளோதான். ஓ! அப்படியா? சரி, சரி. இது வந்து எப்ப பண்ணா கரெக்ட்டா இருக்கும்? இன்னைக்கு தான். என்னது? இன்னைக்கா? ஆமா, இன்னைக்கு தான் நல்ல டைம். இன்னைக்கு வந்துட்டு ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம், நீ வந்து எனிவே ஸ்பெஷல் கிளாஸ்ல உட்காருவ. அப்ப கண்டிப்பா சொல்லிடு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இத நான் எப்படி சொல்லுவேன் அவர்கிட்ட? அப்படின்ற மாரி ஸ்பெஷல் கிளாஸ்ல உட்காந்துட்டே நம்ம ஈஜூ வந்து அவரே பார்த்துட்டு இருப்பா. எப்படி சொல்றது? எப்படி சொல்றது? எந்த மாரி சொல்லலாம்? அவருக்கு சொன்னா புரியுமா? இல்ல என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே! சொல்லாமா? வேண்டாமா? அப்படின்னு வந்து பல்லத போட்டு யோசிச்சுட்டு இருப்பா. எல்லாரும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு, பசங்கலாம் முடிஞ்சிருச்சு. என்னது முடிஞ்சிருச்சா? இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சா? என்ன ஸ்பெஷல் கிளாஸ் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு இன்னைக்குன்னு பார்த்து. சரி, எப்ப சொல்றது? பசங்கலாம் போட்டும். அப்புறம் சொல்லலாம். சரி, நீ இன்னும் போலையா? ஆ நானா? போறேன் சார். அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டுருப்பாரா, சார் அப்படி சொன்னதுக்கப்புறம் அவர் திரும்பி பார்த்துட்ருப்பாரு. இஜுன்னு சொல்லிடுறி. அவரு இன்னைக்கு இல்லைன்னா உன்னால எப்பயும் சொல்ல முடியாது சொல்லிடுறி. அப்படி சொல்லிட்டு அவளே சொல்லிட்டு கிடப்பா. அதாவது அதாவது சார், உங்க கிளாஸ் நீங்க மாத்திட்டீங்களா? புது கிளாஸ் வாங்கிட்டீங்க போல அப்படி சொல்லிட்டு, ஐயோ ஈஜோன்னு சொல்லிடுறின்னு சொன்னேனேடி, ஏன்டி உன்னால சொல்ல முடியல? ஐயோ, என்னால் சுத்தமாக முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு கிடப்பா அவளுக்குள்ளேயே. நம்ம ஓன் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுவாரா. ஐயோ ஈஜோன், ஏன்டி இப்படி பண்ணுற? இல்லை சொல்லிதான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு போகிறதுக்குள்ள அவர் அங்கேருந்து போயிடுவாரு. இல்லை ஈஜோன், இன்னைக்கு நீ சொல்லி ஆகணும், வேறு வழி கிடையாது உனக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே தெரிச்சு ஓடிட்டு இருப்பா. சார் சார் அப்படி சொல்லிட்டு கத்திட்டே போவாளா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. என்ன வேணும் ஈஜோன் உனக்கு? ஆ சார், அது நான் அப்படின்னு சொல்லுவா. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க காய்ஸ். நெக்ஸ்ட் எபிசோடுக்கு இன்னும் ஒரு 1 வீக் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நெக்ஸ்ட் எபிசோட் வர ஃப்ரைடே 2 எபிசோடு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 எபிசோட் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு 14 எபிசோட் சொன்னாங்க. இப்போ டோட்டலி வந்து 16 எபிசோட் 4 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 4 எபிசோட் பேலன்ஸ் இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட் வீக் அதே மாதிரி அதுக்கு அடுத்த வாரம் தான் வந்து போடுவாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன் காய்ஸ். நம்ம புது சேனலில் புது ட்ராமாவும் போட்டுட்ருக்கோம் சைமல்டேனியஸ்லி. அதை பார்க்குறதுக்காக நம்ம கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நியூ சேனல்லே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு சீக்கிரமாகவே வந்துட்டு ரீச் ஆகும். நாளைக்கு பார்க்கலாம் வேறு எபிசோட். அது தென் ஸ்டே டியூட்.